ஒண்ணுக்கு 2 யூடியூப் சேனலை வச்சுட்டு இவ்வளவு நாளா வீடியோஸ் போடாம இங்க வந்து தூங்கிட்டு இருக்கோம் பாரு இவனா. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புள்ளிகோ எப்படி இருக்கேள்? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? சார் பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. சோ गाइस, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில ஃபன்னி கிரிஞ்சி எக்ஸெட்ரா இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நாம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் சேனல் பத்தின ஒரு சின்ன அப்டேட். என்னோட செகண்ட் சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன மாதிரியான ஷார்ட்ஸ்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். சோ என்னோட செகண்ட் சேனல்ல சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். इंदू रेबेका वर्गीस कंग्रेचुलेशंस लेफ्टिनेंट मुकुंद. कंग्रेचुलेशंस कैप्टन मुकुंद. थैंक यू मम्मी. சிவாஜி என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்னமான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் இந்து ரெபேக்கா வர்கீஸ். அதான் வர்கீஸ். ஏமா உன் பேர் என்ன? इंदू रेबेका वर्गीस. இந்த டயலாக்கு லிப்சிங் பண்றது கூட ஓகே, ஆனா நாங்க லிப்சிங் மட்டும் பண்ண மாட்டோம், தாய் பல்லவி மாதிரி கெட்டப்பும் போடுவோம்ல அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்க பாருங்க. என்னால முடியல புஷ்பா, என்னால முடியல. மண்டை ஃபுல்லா இருக்கிற கொண்டை எடுத்து அப்படியே பாப் மாலி ஹேர் ஸ்டைல் மாதிரி ஒண்ணு பண்ணி ஓய் மம்முட்டி அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஓய் மம்முட்டி சேட்டா அடங்கோத்தை மண்டைய பாரு. அது எவ்வளவு ஒரு நல்ல படம். மம்முட்டி வர்கீஸ்னு ரீல்ஸ் பண்ணி அந்த படத்தை வெறுக்க வச்சிடுவீங்க போல இருக்க. அதான் வர்கீஸ். இனிமே எவனாச்சும் வர்கீஸ்னு ரீல்ஸ் பண்ணீங்க. ஏமா உன் பேர் என்ன? इंदू. என்னது? பவான் எஸ் பேட்மேன். அது ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்டலே சக்கரே சக்கரே மெல்லமா செல்லமா குஞ்சிதே மௌனமே நேஹமோ பிரேமமோ ஏதிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாமமே மாருதே பூமிதா நிதமா சக்கரே சக்கரே சக்கரே. சபாஷ். முதல்ல அந்த படத்துல வர ஹீரோயின் பேசின டயலாக்ஸ வச்சு ரீல்ஸ் பண்ணாங்க, ஓகே. அதுக்கப்புறமா அவங்க போட்டிருந்த கெட்டப்ப போட்டு ரீல்ஸ் பண்ணாங்க, அதுவும் ஓகே. சரி, அந்த படத்துல வர பாட்டையாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அந்த பாட்டையும் வச்சு செஞ்சுட்டானுங்க இவனுங்கள. அந்த பாட்டுல சக்கரே சக்கரேன்னு எவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. இவன் பாடினதை கேட்டீங்களா? ஏதோ லோ சுகர் பேஷண்ட் மாதிரி பாடினு இருக்கான். என் சக்கரை தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? என் சமத்த குட்டி. இனிமே இந்த மாதிரி பாட்டுலாம் பாடின அண்ணன் இன்ஸ்டாகிராம் ஆப்பே டிலீட் பண்ணிட்டு போயிடுவேன். தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வழியை பாடுற. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும்னு தோணலண்ணா. வெயிட். ஆமா, உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டேன். அண்ணா உல்ஃப் கட் பண்ணிக்கிட்டுமா இல்ல ஷார்ட் பாப் பண்ணிக்கிட்டுமா, எது சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. அந்த தாய்லி சொன்னா ஷார்ட் பாப் பண்ணுமா, பார்க்க தேவதை மாதிரி இருப்பேன்னு. பட் ஐ ended up looking like காதலர் தினம் ஷா. பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு இப்படி பச்சையா பேசுறியம்மா. அரே ஓ சம்போ. ட்ரெண்ட் ஆகுறதுக்கு 1000 வழி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்ணீங்கன்னு நாம அவங்க கிட்ட கேட்டோம்னா, இப்படிலாம் பண்ணாதானே நம்ம ஆளுங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நம்மள பார்த்து ஒரு பதில் சொன்னாங்கன்னா அது நம்மளால மறக்க முடியாது. எஸ், இட்ஸ் ட்ரூ. உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. சோ நாமளே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா, வெல் எஸ்,
ஆனா உங்களை ட்ரெண்ட் பண்றவனே கமெண்ட் செக்ஷன்ல உங்களை கழுவி கழுவி ஊத்துவான். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. சம்டைம்ஸ் கவிதைகளும் சொல்லுவான். ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத், உனக்காரருக்கு இருமா, அதுக்குள்ளே அவசரப்படுறேன். உனக்காரருக்கு நீ அடிக்கிற கூத்து. இது கமெண்ட் செக்ஷனா இல்ல பப்ளிக் டாய்லெட்டான்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு உங்க கமெண்ட் செக்ஷன் நாரி போய் கிடக்கும். வேற வழி இல்லாம நீங்களே உங்க கையால கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிடுவீங்க. சோ இப்படி ஒரு ஃபேம் நமக்கு தேவைதானா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சிந்திங்க மக்களே, the choice is yours. நீங்க தான் யோசிக்கணும் எது நமக்கு முக்கியம் எது நமக்கு முக்கியம் இல்லைன்னு. பேபி எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? டேய் நீங்கெல்லாம் யாருடா? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு எப்படி ரொம்ப வருஷமா அடிக்கிற டம்மையே விட்டுடுற, இப்போ வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? உன்னை விடக்கூடாது, உன்னை போட்டு பொளக்கணும். எப்படிடா இப்படிலாம் கிரிஞ்சு பண்றீங்க? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஏண்டா இந்த மாதிரி கண்டென்ட் ஐடியாஸ்லாம் உங்க மூளையில இருந்து வருதா இல்ல மூல வியாதினால வருதா? இல்ல ஏன் கேக்குறேன்னா கண்டென்ட் எல்லாம் பாக்குறதுக்கு பீ மாதிரி இருக்கா, அதான். How my friend take a bath in winter? ஆக்சுவலி நான் கூட இந்த மாதிரி தான். மழை காலங்கள்ல வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதை அப்படியே தலையில ஊத்தலான்னு கிட்ட கொண்டு வருவேன். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. முதல் சொட்டு தண்ணி உடம்புல படுற வரைக்கும் தண்ணி எடுத்து இப்படிக்கா அப்படிக்கா ஊத்திட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல நீயா நானான்னு பாத்துடலாம்டா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து பட்டுன்னு ஊத்திடுவேன். ஓகே, அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. வெயிட், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இருந்து என்னோட செகண்ட் சேனல்ல ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்ப வரட்டா, பை. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work.